இனிய செம்ம ஹாப்பியோட பாக்கியோட வீட்டுக்கு வந்துட்டு ஈஸ்வரி கிட்ட, பாட்டி நான் இன்னைக்கு வேலைக்கு கிளம்ப போறேன். ஓ அப்படியா, இன்னைக்கு தான் கிளம்ப போறியா? ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு குடும்பம் கிடைக்க நீ ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். அம்மா நீ சாப்பிட்டியா இல்லையா? இல்ல பாட்டி, இனிமே தான் சாப்பிட போறேன். அம்மா கையால சாப்பிட்டுட்டு மத்தியானம் லஞ்ச் பேக் பண்ணி எடுத்துட்டு போக போறேன். சரி சரி. பாக்கியா இவளுக்கு தேவையானதை செஞ்சு கொடு. சரிங்க அத்தை. வா வந்து சாப்பிடுனியா? சரிம்மா. பா இந்த டேஸ்ட்டை சாப்பிட்றதுக்கு என் நாக்கே செத்து போயிடுச்சுமா. அங்கே இருக்கிறதுலாம் எனக்கு சாப்பிடவே பிடிக்கலாமா. பேசாம டெய்லியும் நான் இங்கே வந்து சாப்பிட்டுமா? இது என்ன கேள்வி? எப்போனாலும் நீ இங்கே வரலாம். எப்போ வேணுமோ உனக்கு என்ன பிடிக்குமோ சொல்லு, நான் உனக்காக ஸ்பெஷலாக செஞ்சு வைக்கிறேன். அப்படி இல்லையா நான் வீட்டுக்கு கூட பார்சல் அனுப்பி வைக்கிறேன். சரியா? இதெல்லாம் நீ நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. சரிம்மா. சரி சரி, எனக்கு ரொம்பவே டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பட்டுமா? சரி இந்தா உனக்கு லஞ்ச் பேக் பண்ணிட்டேன், எடுத்துகிட்டு போ. தேங்க்ஸ்மா. போயிட்டு வரேன் பாட்டி. பார்த்து போயிட்டு வாயினியா. எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்மா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி போக, ஆனால் போகும்போது திடீர்னு பின்னாடி என்ன இந்த காரை நம்மளே ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியுது. அதுவும் பார்க்க நிதிஷோட கார் மாதிரியே இருக்கு. ஒருவேளை நிதிஷ் தான் என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ? சச்சா, அப்படியெல்லாம் இருக்காது. அவர் ஏன் அப்படியெல்லாம் பண்ண போறாரு? நான் போயிட்டு வரேன்னு சொல்லும் போதே என் முகத்தை கூட பார்க்கல, அப்புறம் எதுக்காக ஏன் பின்னாடி எல்லாம் வர போறாங்க? நீ தேவையில்லாம யோசிக்காதே இனியா, முதல்ல உன்னோட ஒர்க்ல கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படின்னு அவங்க டிவி ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்க இருக்கவங்க கிட்ட டுடே தான் ரீட் பண்ண வேண்டிய நியூஸை பத்தி கேட்டு விசாரிச்சுட்டு அந்த லொக்கேஷனுக்கு கிளம்பி போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா அவங்க வழக்கம் போல தன்னோட ரிப்போர்ட்டர் ஒர்க் எல்லாம் ரொம்பவே ஹாப்பியா பாக்குறாங்க. அப்புறமா மத்தியானம் லஞ்ச் முடிக்கிறதுக்காக வேற ஒரு கஃபேக்கு கிளம்ப அந்த இடத்துக்குமே அதே கார் வந்து நிக்குது. அதனால இனியாவுக்கு இன்னுமே அந்த கார்ல யார் இருப்பாங்கன்ற சந்தேகம் அதிகமாகுது. பட் இருந்தாலும் தன்னோட ஒர்க்கை நம்ம கரெக்டா பார்க்கணுன்றதுக்காக அவங்க அதை பத்தி கொஞ்சம் கண்டுக்காம விட்டுறாங்க. அதனால சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த ஒர்க் எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சுட்டு ஈவினிங்கா அவங்க எல்லா ஒர்க்குமே முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு கேப்ல ஏறி கிளம்ப, அதுக்கப்புறமா தான் அவங்க வீட்டுல இருந்து சுதாகரோட காரை எடுத்துட்டு வந்தது ஞாபகம் வருது. ஸோ அவங்க உடனடியாக டிரைவருக்கு கால் பண்ணி வர சொல்ல, ஆனால் டிரைவரோ இல்லை மேடம் நான் இங்க பெட்ரோல் போறதுக்காக வந்திருக்கேன், அதனால ஒரு ஹாஃப் அன் ஹவர் லேட் ஆகும், நீங்க அதுக்காக வெயிட் பண்றீங்களா? இல்ல வேண்டாம், நீங்க பெட்ரோல் போட்டுட்டு வீட்டுக்கே வந்துருங்க, நான் கேப் புக் பண்ணிட்டேன், ஸோ நான் அதுல வந்துடுறேன். சரிங்க மேடம். சார் ஏதாவது கேட்டாங்கன்னா என்னோட நிலைமையை கொஞ்சம் சொல்லிடுங்க, இல்லைன்னா அவங்க என் மேல கோவப்பட போறாங்க. சரி நீங்க பாத்துக்கோங்கன்னு கேபை புக் பண்ணி அதுல வந்துகிட்டு இருக்கா. அப்பதான் அவங்களுக்கு பாக்கியா கால் பண்றாங்க. சொல்லுமா என்னாச்சு? ஆமா ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சா? எல்லாமே முடிஞ்சிருச்சுமா, இப்ப வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். சரி நீ அப்படியே ஹோட்டல் பக்கம் வந்துட்டு போறியா? ஏமா என்ன விஷயம்? இல்ல நான் உனக்கு பிடிச்ச ஒரு ஸ்வீட்டை செஞ்சு வச்சிருக்கேன், அதனாலதான் நீ அப்படியே வர்ற வழி தானே வந்து வாங்கிட்டு போறியா? அப்படியாம்மா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சே. சரி நீ வீட்டுக்கு போகணுன்னா போ, நான் வீட்டுக்கே வந்து கொடுக்குறேன். இல்லைம்மா வேண்டாம், ஏற்கனவே நீ நிறைய ஹோட்டலில் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கஷ்டப்பட்டுருப்ப, இதில் எதுக்காக நீ அங்கே வரைக்கும் அழைச்சிக்கிட்டு? எனக்கு போகிற வழி தானே, நான் வந்து வாங்கிட்டே போயிடுறேன். சரி நீ வேற லேட் ஆகுதுன்னு சொல்கிறல, நீ கார்லேயே உட்காந்துரு, நான் ஸ்வீட்டை கொடுத்து அனுப்புகிறேன், நீ அங்கேருந்து வாங்கிட்டு போயிடு. சரிம்மா ஓகே, நான் வந்தது கால் பண்ணுறேன். கொஞ்ச நேரத்துலயே இனியா ஹோட்டலுக்கு முன்னாடி போயிட்டு தன்னோட கேபை நிறுத்திட்டு பாக்கியாவுக்கு கால் பண்ண. பாக்கியாவும் சரி நீ அங்கேயே வெயிட் பண்ணு, நான் அப்படியே இங்க கஸ்டமர்ஸை கவனிச்சுக்கிட்டு இருக்கல, ஸோ நான் உனக்கு ஸ்வீட்டை கொடுத்து அனுப்புறேன். சரிம்மா. அப்போ ஸ்வீட்டை வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த இனியாவுக்கோ செம்ம ஷாக். ஏன்னா ஸ்வீட்டை எடுத்துட்டு வர்றது ஆகாஷை பார்த்தா இனியாவும் ஸ்வீட்டை மட்டுமே வாங்கிட்டு தேங்க்ஸ், நான் கிளம்புறேன், எனக்கு லேட் ஆகுது. சரி இனியா பார்த்து போயிட்டு வா, பத்திரமா போயிட்டு வா. இன்னைக்கு வேலையெல்லாம் நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. டிரைவர் நீங்க வண்டி எடுங்க. உடனடியாக அங்கேருந்து கேபமே கிளம்ப ஆகாஷுக்கோ இனியே ஏதோ ஒரு டிஃப்ரெண்டாக நம்ம கிட்ட நடந்துக்கிறாங்கன்னு புரியுது. ஆனாலும் சரி இதெல்லாம் ஒர்க் டென்ஷனாக இருக்கும், நம்ம ஏன் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு கவலைப்படணும்? இப்போ அவளோட லைஃப் அவள் தனியாக வாழ ஆரம்பிச்சிட்டா. இதுக்கப்புறமா அவளோட லைஃப்குள்ளே நடக்கிறதுலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? அதிகமாக அவளை பற்றி யோசிக்காத ஆகாஷ், முதல்ல போய் வேலையை பாரு. நம்ம கலெக்டர் ஆகணும், நம்மளோட எய்மை பற்றி நம்ம தான் யோசிக்கணும், நம்மளோட குடும்பத்துக்காக நம்ம தான் ஏதாவது பண்ணணும். இதுக்கப்புறமாவும் நம்மளோட சந்தோஷம் பற்றியும் நம்மளோட பாஸ்ட்டை பற்றியும் நம்ம யோசிக்கிறதுலாம் எந்த பிரயோஜனமுக்கும் ஆகாது அப்படின்னு அவங்க ஹோட்டலுக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஆனா பின்னாடி தான் செம்ம ஷாக்கான ஒரு விஷயம் காத்துட்டு இருக்கு. ஏன்னா இவ்வளோ நேரமா இனியா நினைச்ச மாதிரியே தான் நிதிஷ் தன்னோட கார்ல நாள் ஃபுல்லா இனியாவை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ ஆகாஷை பார்த்து அவங்க ஒரு பேகை வாங்கினதையுமே பார்த்துட்டாங்க. பட் அதுக்குள்ள என்ன இருக்கு, அதை யாரு கொடுத்து அனுப்புனாங்க, அது என்ன விஷயம்னு முழுசா அவங்களுக்கு தெரியாது. பட் இருந்தாலும் இனியா நம்ம அவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமாவும் அந்த ஆகாஷை மீட் பண்ணிட்டாலேன்ற கடுப்புல நிதிஷ் மறுபடியுமே போயிட்டு தன்னோட ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு செம்ம போதையில வீட்டுக்கு கிளம்பி லேட்டா வராங்க. ஆனா அங்க முன்னாடியே போன இனியாவும் சாப்பிட்டு முடிச்சுட்டு தன்னோட அம்மா கொடுத்த ஸ்வீட் எல்லாத்தையுமே அவங்களும் சாப்பிட்டுட்டு சுதாகரோட ஒய்ஃபுக்குமே கொடுக்க, அதை வேண்ட விருப்போட சாப்பிட்டு பார்த்த சுதாகரோட ஒய்ஃபுமே அதை பார்த்த உடனேயே, அதுவும் டேஸ்ட் பண்ண உடனேயே, என்ன இது பிரமாதமா இருக்கே, எங்க இருந்து வாங்கிட்டு வந்த? சுதாகரும் ஆமா எங்க இருந்து வாங்கிட்டு வந்த, இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது, அவ்வளவு சூப்பரா இருக்கு. அங்கிள் ஆண்டி இதை எங்க அம்மா சமைச்சு கொடுத்து விட்டாங்க, இன்னைக்கு ஏதோ புது
கஸ்டமர்ஸ் வந்திருந்தாங்களாம், அவங்களுக்காக ஸ்பெஷலாக செஞ்சாங்களாம், அதனால எனக்கும் இது பிடிக்கும்னு அந்த ஸ்வீட்டை செஞ்சாங்க அப்படின்னு அந்த தாத்தாவோட கதை எல்லாத்தையுமே பெருமையாக எடுத்து சொல்ல, இதை கேட்ட சுதாகரோட ஒய்ஃபுமே, பரவாயில்ல உங்கள் அம்மாவுக்கு நிறையவே திறமை இருக்கு, ஆனால் என்ன அதை எங்கே பயன்படுத்தணுமோ அங்கே பயன்படுத்த தெரியல. இந்த சின்ன இட்லி கடையை போட்டுட்டு இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ நல்லதுக்கு இல்லை, பார்த்துக்க. இனியாவும் அவங்களுக்கு ஒன்றும் இந்த சின்ன இட்லி கடையை நடத்தணுன்ற ஆசை இல்லை, பட் இருந்ததை வச்சு அவங்க முன்னேறணும்னு நினைக்கிறாங்க. உடனே சுதாகரும், சரி சரி இதை பற்றி எல்லாம் எதுக்காக மறுபடியும் இப்படி பேசி பிரச்சனை பண்ணிக்கிட்டு, ஏம்மா இன்னும் நிதிஷ் வரலையா? இல்லை அங்கிள் இன்னும் வரல, எனக்கு காலுமே அவங்க பண்ணல, நான் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றாங்க, என் மேலே இன்னுமே கோவமாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அது மட்டும் கொஞ்சம் என்னென்னு பார்க்குறீங்களா? சுதாகரோட ஒய்ஃபுமே, அவன் எப்படி கோவம் இல்லாமல் இருப்பான், முழுக்க முழுக்க நீ அவனை மட்டும் தான் விரும்புறேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நிறையவே ஆசையை வளர்த்துட்டான், என்ன பண்ணுறது, அது இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதை அவனால் ஏற்றுக்க முடியல. ஆண்டி இங்கே பாருங்க, நிதிஷ் தான் என்ன புரிஞ்சுக்கல, ஆனால் போக போக என்ன புரிஞ்சுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா என்னோட பழைய காதல் பற்றி நினச்சி கூட பார்த்ததில்ல, ஏன் அதை நான் படிக்கிற காலத்தில் பண்ணேன், அதுக்கப்புறமா நான் என்னோட படிப்பை முடிச்சு வேலைக்கு வரைக்குமே போயிட்டேன், ஆனால் அது வரைக்குமே நான் அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட மனசில் எடுத்துக்கவே இல்லை தெரியுமா? ஏன்னா எங்கள் அம்மா என்கிட்ட உன்னோட கோல் தான் முக்கியம்னு சொல்லிட்டு என்னை அந்த பாதையில் போக சொன்னாங்க, அதனால நான் தேவையில்லாத எதையுமே யோசிக்கவே இல்லை, முக்கியமாக ஆகாஷை பற்றி நினச்சி கூட பார்க்கல, இப்பயும் அதே மாதிரி தான் இருக்கேன், அதை கூடிய சீக்கிரம் நிதிஷ் புரிஞ்சுப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது, அதனால தயவு செஞ்சு நீங்களும் என்ன நம்புங்க, என்னை தயவு செஞ்சு தப்பாக நினைக்காதீங்கன்னு சொல்ல, சுதாகருமே அதான் மருமகளே சொல்லிட்டால, இதுக்கப்புறமா எதுக்காக அதை பற்றிலாம் நினச்சிக்கிட்டு அது எல்லாத்தையும் எல்லாரும் மறந்துடுங்க, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், ஓகேவா? சரிம்மா நீ போய் ரெஸ்ட் எடு, நிதிஷ் ஆஃபீஸ் தான் போயிருப்பான், அங்கே ஏதாவது நிறைய வேலையாக இருக்கும்னு நினைக்கிறேன், நான் கால் பண்ணி என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், ஓகேவா? சரிங்க அங்கிள் நான் கிளம்புறேன்னு அவங்களோட ரூமுக்கு போயிட்டு ரொம்பவே டயர்டாக இருக்கனால சீக்கிரமாக படுத்து தூங்கிடுறாங்க. ஆனால் சுதாகரு, இந்த நிதிஷ் எங்கே தான் போயிட்டான்னு தெரியல, உன் பையனுக்கு நீயாவது கால் பண்ணியா? இல்லைங்க, அவனுக்கு நான் கால் பண்ணாலும் அவன் எடுக்கவே மாட்டேன்றான், என்னன்னு தெரியலையே, இவ வேற என்ன பண்ணி வச்சான்னு தெரியல, அதனால தான் என் பையன் இப்படி பித்து பிடிச்ச மாதிரி இருக்கான். சரி நீங்கள் எதுக்காக இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க? கண்டிப்பாக அவன் ஆஃபீஸ் தான் போயிருப்பான், கொஞ்சம் ஒர்க் டென்ஷனில் இருக்கனால நம்மளோட ஃபோன் காலெல்லாம் எடுக்க மாட்டேன்றான்னு நினைக்கிறேன். கிழிச்சான், அவன்லாம் அப்படிலாம் இருக்கவே மாட்டான், முதல்ல அவன் எங்கள் ஆஃபீஸ் போயிட்டு இது வரைக்கும் உருப்படியாக வேலை செஞ்சுருக்கான், வேலைக்காகலாம் அவன் இப்படி ஃபோனெல்லாம் அட்டன் பண்ணாமல் இருக்க மாட்டான், எனக்கு என்னமோ அவன் மறுபடியும் ட்ரக்ஸ் பக்கம் போயிட்டானோன்னு தோணுது. ஏன்னா 2 நாள் முன்னாடி கூட ஏதோ வீட்டுக்கு வந்திருந்தப்போ ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு வந்திருந்த மாதிரி எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு, இருந்தாலும் சரி டயர்டாக இருந்திருப்பான்னு சொல்லிட்டு நான் வேற எதுவுமே அவன்கிட்ட எந்த கொஸ்டினுமே கேட்கல. இன்னைக்குமே இவ்வளோ நேரம் வராமல் இருக்கான்னா எனக்கு என்னமோ உன் பையன் மறுபடியும் பழையபடி ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறான். ஐயோ என்னங்க இப்படி சொல்றீங்க, அவன் மட்டும் மறுபடியும் ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டான் அவ்வளோதான், ஏற்கனவே அவன் மேலே கேஸ் இருக்காங்க, இது மட்டும் போலீஸ்க்கு தெரிஞ்சிச்சு அவனோட லைஃபே காலி. போலீஸை விட இதோ இங்க இருக்காளே இனியாக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான், அவனோட மொத்த பர்சனல் லைஃபுமே காலி. கண்டிப்பா இனியால அதை பொறுத்து போற ஆளே கிடையாது, ஏன்னா நம்ம கிட்டயே அவ்வளவு எதிர்த்து கேள்வி கேட்டவ, இந்த மாதிரி ஒரு கெட்ட பழக்கம் இருக்குன்றத நம்ம சொல்லலன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இவ்வளவுதான். நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு நம்மளோட பையன் கஷ்டப்படுறதுக்கு இனியாவே காரணமா இருப்பா. ஐயோ இப்ப என்னங்க பண்றது? சரி மறுபடியும் நம்ம நிதிஷ்க்கு கால் பண்ணி பார்ப்போம். அதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது, முதல்ல நிதிஷ் காரை எடுத்துட்டு போயிருக்கால அந்த டிரைவருக்கு கால் பண்ணி என்னன்னு கேட்போம் அப்படின்னு டிரைவருக்கு கால் பண்ண, ஹலோ சார் சொல்லுங்க, ஆமா நிதிஷ் அங்கேயா இருக்கான்? ஆமாம் சார் இங்கே தான் இருக்காங்க, இதோ இங்கே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கோம். சரி அவன் எப்படி இருக்கான்? நல்லா தான் சார் இருக்காங்க, என்ன ஏதாவது ட்ரக்ஸ் எடுத்தானா? சார் அது வந்து நான் கேட்ட கேள்விக்கு பதில் வேணும் சார், இப்போ நாங்கள் அவ்வளோதான் 5 நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துடுவோம், வந்ததுக்கப்புறமா நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்களேன், ஏன்னா இதில் என்னால் உங்ககிட்ட எதுவும் சொல்ல முடியாது, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நீ சொல்கிறத வச்சே என்னால் புரிஞ்சுக்க முடியுது, முதல்ல சீக்கிரமாக வீட்டுக்கு வாங்க. சரி சார் அவ்வளோதான் வந்துட்டோம், இதோ கேட் ஓப்பன் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே உள்ள நுழைய இதை பார்த்துட்டு சுதாகரு கோபத்தோட ஃபோனை கட் பண்ணுறாங்க. என்னங்க நிதிஷ் வந்துட்டான் பாருங்க. வந்துட்டான், ஆனால் அவன் மேலே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. ஐயோ இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையேன்னு பார்த்துட்டு இருக்கும்போதும் நிதிஷ் கரெக்டாக போதையில் தள்ளாடிக்கிட்டே உள்ள நுழையிறாங்க. இதை பார்த்துட்டு நிதிஷோட அம்மா ரொம்பவே ஷாக் ஆகிறது மட்டும் இல்லாமல், என்னங்க நீங்கள் சொன்ன மாதிரியே தான் இவன் வந்திருக்கான், மறுபடியும் இவன் ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டானோ? எனக்கும் அப்படிதான் தோணுது, முதல்ல அவன் வரட்டும், வந்து பேசினாவே நமக்கு என்னன்னு புரிஞ்சிடும். எனக்கு என்னமோ அவன் ட்ரக்ஸ்லாம் எடுத்திருக்க வாய்ப்பே கிடையாதுங்க, ஏன்னா நம்ம அவ்வளோ சொன்னதுக்கப்புறமா எப்படிங்க அவன் ட்ரக்ஸ் அடிப்பான்? கண்டிப்பாக ஏதாவது பார்ட்டி கீட்டின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் தாங்க பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. அவன் வந்து முதல்ல என்கிட்ட நின்று தெளிவாக பேசிட்டோம், அதுக்கப்புறமா அவன் என்ன பண்ணியிருக்கான்றத அவன் சொல்லாமலேயே நான் சொல்கிறேன். நிதிஷ் இங்கே வா. டாடி இதோ வந்துட்டேன், இங்கே வந்து நில்லு. வந்து நின்றுட்டேன் டாடி. ஒழுங்கா நில்லுன்னு சொன்னேன், நின்றுக்கிட்டு தான் இருக்கேன் டாடி. நீங்கள் எதுக்காக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கீங்க? என்ன ஏதாவது பார்ட்டியா? ஆமாம்மா பார்ட்டி கொண்டாடுவீங்க, உங்களோட சம்மந்தி வீட்டிலேருந்து வந்து நம்மளை அசிங்கப்படுத்திட்டு போனாங்கல்ல, அதனால தான் நீங்கள் பார்ட்டி வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே இதோ என்னோட ஒய்ஃபாக வந்திருக்காளே, அவளோட பாஸ்ட்டை யோசிச்சு பார்த்துமே நீங்கள் பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் எதுக்காகப்பா கொண்டாடுறீங்க? கொண்டாட வேண்டியது நான் தானே, ஏன்னா என் லைஃப் தானே மொத்தமாக போச்சு. இவ்வளோ மாதிரி ஒரு ஆளை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு
நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல டாடி. நான் நீங்க அமைச்சு கொடுத்த வாழ்க்கைய கடைசி வரைக்கும் கொண்டு போறேன். அவளை நல்லபடியா பாத்துக்கிறேன். அதே மாதிரி நம்மளோட குடும்பமானதுக்கும் ஒன்றும் ஆகாத மாதிரி நான் பாத்துக்கிறேன். அதுக்கு இப்போ எனக்கு அவளை என்ன பண்ணணும் நல்லாவே தெரியும். அதுக்கான ப்ராசஸ்க்கு தான் போய்கிட்டு இருக்கேன். என்ன நீ ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அவளை போட்டு அடிக்க போற, அதை தானே பண்ண போறோம். சோச்சா அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். அவளுக்கு எது தப்பு எது சரின்னு நான் எடுத்து சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன். அதுக்கு எதுக்குடா நீ மறுபடியும் ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்ட? இல்ல டாடி, நான் ட்ரக்ஸ் ஒன்றும் எடுத்துக்கலையே, சும்மா நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்தேன். ஓ, ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்தா நீ இப்படிதான் இருப்பியோ? ஆமா டாடி, லைட்டா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்தேனா எனக்கு அது சரியா பழக்கம் இல்லைல்ல, அதனால தான் போதை அதிகமாயிடுச்சு. சரி, நீ இப்போ இனியாவோட ரூம்க்குலாம் போக வேண்டாம். வெளியே கெஸ்ட் ரூம் இருக்குல்ல, அங்க போய் படுப்போ. இல்ல டாடி, நான் இனியா கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. ஏய், நான் சொன்னதை கேளு, முதல்ல வெளியே போ. டாடி, நீங்க ஏதோ ஒர்க் டென்ஷன்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் என்கிட்ட ஏதோ நீங்க ஆர்ஷா பேசுற மாதிரிக்கே தோணுது. ஸோ நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. நான் மற்ற எல்லா வேலையும் முடிச்சிடுறேன். முக்கியமா இனியோட பிரச்சனைய இன்னைக்கே நான் முடிச்சு வைக்கணும். ஏன்னா அவ இன்னைக்குமே அந்த ஆகாஷை தான் பார்த்துட்டு வந்திருக்கா. ஷாக்கான சுதாகரோட ஒய்ஃபுமே என்னடா சொல்ற, அந்த ஆகாஷை மறுபடியும் இவ பார்த்துட்டு வந்தாளா? இதுக்கு தாங்க சொன்னேன், இவளெல்லாம் வெளியே அனுப்பவே கூடாது. ரூம்குள்ள போச்சு பூட்டி வச்சாதான் தெரியும். வெளியே போயிட்டு சுதந்திரமா அவன் கூட இவ ஊர் சுத்திட்டு வந்திருக்கா. அதனால தான் வேலைக்கு போகணும் அது இதுன்னு நம்மகிட்ட பெர்மிஷன்லாம் கேட்டிருக்கா. சுதாகரும் இங்க பாரு, கொஞ்சம் அமைதியாரு. எதுவா இருந்தாலும் நாளைக்கு காலையில இனியா கிட்டேயே பேசி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அவசரப்பட்டு நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. என்னங்க நீங்களும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க? நம்ம பையனை நீங்க நம்ப மாட்டீங்களா? கண்டிப்பா நம்பவே மாட்டேன். இவன் ட்ரக்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு ஏதோ உளறிக்கிட்டு இருக்கான். அதனால இவனோட வார்த்தைகள் எல்லாம் நம்பிக்கை வச்சோம், அவ்வளவுதான். லைஃப் லாங் இவன் கஷ்டப்பட வேண்டியதுதான். அதனால நீ கொஞ்சம் அமைதியாரு. டிரைவர் இங்க வா, முதல்ல இவனை வெளியே இருக்க கெஸ்ட் ரூம்க்கு கூட்டிட்டு போங்க. சரிங்க சார். உடனடியாக நிதிஷோ, நாளை எவன் கூடயும் போக மாட்டேன். நான் இனியவை பார்த்து பேசணும். இதுக்கு மேலே யாரும் என்னை தடுக்கவும் கூடாது. தடுத்தாலும் அதுக்காக நான் நிற்கவும் போகிறதில்ல. போங்க, கையை விடுங்கன்னு கையை உதறி தள்ளிட்டு கோவத்தோட இனியாவோட ரூம்க்கு போயிட்டு கதவை சாத்துறாங்க. இதில் ஷாக்கான சுதாகரும், நிதிஷ் கதவை தர, தயவு செஞ்சு கதவை தர, நான் சொல்ல வரதை கேளு. இல்லை டாடி, நான் கேட்க நினைக்கிறத கேட்டே ஆகணும். ஏன்னா இது வரைக்கும் நான் கேட்காம இருந்து ரொம்பவே தப்பு பண்ணிட்டேன்னு. உள்ள வந்து தூங்கிட்டு இருக்க இனியாவோட முகத்துக்கு முன்னாடி முகத்தை சைக்கோ மாதிரி வச்சுட்டு இனியான்னு சொல்லிட்டு எழுப்ப இனியாவுமே பதறி போய் எந்திரிச்சு, என்னங்க என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? ஆமா, ஒரு முக்கியமான பிரச்சனை. முதல்ல நீ எந்திரி. இனியாவுமே பதட்டத்தோட, சொல்லுங்கங்க என்னாச்சு, எதுக்காக ஒரு மாதிரி இருக்கீங்க, ஏதாவது சாப்பிட்டீங்களா? நீ என்னை பத்தி விசாரிக்கிற என்ன இந்த நிலைமையில கூட? அதெல்லாம் நான் அப்புறம் பேசிக்கிறேன். ஆமா, நீ இன்னைக்கு எங்க போயிட்டு வந்த? வேலைக்கு தாங்க போயிட்டு வந்தேன். ஓ, வேலை என்ன உங்களோட அம்மாவோட ரெஸ்டாரண்ட் கிட்ட இருக்கா என்ன? இல்லைங்க, என்னாச்சு, நான்லாம் அங்கே போகவே இல்லையே. போகலையா? நான் வரும்போது தான் பார்த்தேன். கேப்ல உட்காந்துக்கிட்டே அந்த ஆகாஷ் கிட்ட இருந்து எதையோ ஒன்று வாங்கிக்கிட்டு இருந்தேன், அதுவும் பேசிக்கிட்டு இருந்தேன். இல்லைங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அம்மா எனக்காக ஸ்வீட் செஞ்சு கொடுத்தாங்க. அதை தான் ஆகாஷ் எடுத்துட்டு வந்து கொடுத்தான். அதுவும் கொடுத்த உடனேயே நான் வாங்கிட்டு உடனே வந்துட்டேனே. அதுவும் காரை விட்டு கூட கீழே இறங்கலையே. அதை தான் நானும் பார்த்தனே. ஆனால் அவன்கிட்ட என்ன உனக்கு பேச்சு? முதல்ல அவன் உங்ககிட்ட கொடுத்தது ஸ்வீட்டுன்றத நான் எப்படி நம்புறது? கண்டிப்பாக அதில் வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதனால தானே நீ மறைக்கிற. என்ன, அவன் ஏதாவது புது ஃபோன் கொடுத்தானா? எனக்கு தெரியாமல் அவங்ககிட்ட நீ பேசிக்கிட்டு இருக்கியா? இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கல. சரி, அதையே விடு. காலையில ஆஃபீஸ்க்கு கிளம்பி போறேன்னு சொல்லிட்டு எதுக்காக உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போனேன்? இல்லைங்க, என் பாட்டியை நேர்ல பார்த்து இந்த மாதிரி நான் கிளம்புறேன், வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்கிட்டு போகலான்னு போனேன். ஓ அப்படியா? காலையில தான் நீ கேன்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்க. ஆனா உங்க அம்மா வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு என்ன அவங்க கிட்ட ஆகாஷ் எப்போ ஹோட்டலுக்கு வருவான்னு கேட்டு விசாரிச்சுட்டு போனியோ? சச்சா, என்னங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். நீங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் என்ன ஃபாலோ பண்ணீங்களா என்ன? ஓ, தெரிஞ்சிச்சா? ஃபாலோ பண்றதுல என்ன தப்பு இருக்கு? அப்பதானே நீ பண்ற தெல்லு முள்ளு வேலைலாம் எனக்கு தெரியும். உடனே இனியாவும், அப்பனா உண்மையாவே நீங்க என்ன ஃபாலோ பண்ணிருக்கீங்கல்ல? என்னடி குரல வசதி பேசிக்கிட்டு இருக்க? இதுல தப்பு பண்ணவன் நீ, அதனால நான் தான் கோவப்படணும், நீ இல்ல. இங்க பாருங்க, நான் எந்த தப்பு பண்ணல, யாருக்கிட்டையும் எதுவும் பேசல. முக்கியமா ஆகாஷ் கிட்ட எதுவுமே நான் பேசல. அவங்க எனக்கு கொடுத்த ஸ்வீட்டை அவங்கிட்ட கொடுத்து விட்டாங்க. அதை வாங்கிட்டு நான் பாட்டுக்கு அப்படியே வந்துட்டேன். அதுவும் அவங்கிட்ட எதுவுமே பேசாம தான் வந்திருக்கேன். அது நீங்க ஃபாலோ பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏய், அதான் நான் ஃபாலோ பண்றது உனக்கு தெரிஞ்சிருச்சு இல்ல, அதனால தானே நீ அவங்ககிட்ட எதுவுமே பேசாம போயிருக்க. அஷோ, நான் பண்றது எல்லாத்துலயுமே நீங்க தப்பு கண்டுபிடிச்சா நான் அப்படி என்னதாங்க பண்றது? ஒன்னும் பண்ண வேண்டாம். நீ அந்த ஆகாஷை மறக்கணும், மறந்துட்டு என் கூட வாழணும். அதை தானங்க நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒன்றும் அப்படி தோணலையே. உனக்கு இன்னுமே மனசுக்குள்ள ஆகாஷ் தான் பெரிய ஆளுன்ற நினப்பு, அப்படித்தானே? அதனால தானே நீ என்கிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்கிற. நான் உங்ககிட்ட நல்ல விதமாக தாங்க நடந்துக்கிறேன். ஆனால் நீங்கள் தான் அதை புரிஞ்சுக்காம பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்னடி, நான் பேச என்னை எதிர்த்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக கோபத்தில் இனியாவை சர மாதிரியா அடிக்க ஆரம்பிக்க. இதில் பார்த்துட்டு போன இனியாவை, என்னங்க அடிக்கிறீங்க? இங்கே பாருங்க, நீங்கள் பண்ணுறது எதுவும் சரியில்லை. முதல்ல கதவை ஓப்பன் பண்ணுங்க.
வந்துட்டாங்கன்னு உடனடியாக கதவு கிட்ட போக, ஆனா அவங்கள தடுத்து நிறுத்துற. ஆகாஷுமே, இதுக்கு மேல நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. முதல்ல நீ செஞ்ச தப்புக்கான தண்டனையை நான் கொடுக்குறேன். அப்பதானே அடுத்த தடவை அந்த தப்பை செய்யாம இருப்ப. இங்க பாருங்கங்க, நீங்க பண்றத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. நான் எந்த தப்பும் பண்ணலங்க. ஓ அப்படியா? அப்ப நான் கண்ணில் பார்த்தவன் என்ன பைத்தியக்காரனான்னு உடனடியா இனியாவை அடிக்க ஆரம்பிக்க, இனியாவும் வலி தாங்க முடியாம கத்திக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட சுதாகரோட ஒய்ஃபும், நிதிஷ் முதல்ல கதவை தர, சீக்கிரமா கதவை தர, நீ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. முதல்ல இந்த வீட்டோட மாஸ்டர் கீ எடுத்துட்டு வா, அப்பதான் இந்த டோர் ஓபன் பண்ண முடியும். பதட்டத்தோட சுதாகரோட ஒய்ஃபும் அதை எடுத்துட்டு வந்து கதவை ஓபன் பண்ணி பார்த்தா செம்ம ஷாக். ஏன்னா இனியா கீழே விழுந்து மயங்கி கிடக்குறாங்க. நிதிஷோ பக்கத்துலயே சைக்கோ மாதிரி உட்காந்துக்கிட்டு, என்ன என்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக மயங்கி விழுந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கியா? நீ எவ்வளவு நடிச்சாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன். முதல்ல எந்திரின்னு அவங்களை எழுப்பிக்கிட்டு இருக்கா. ஆனா இனியாவும் எந்திரிக்கிற மாதிரியே தெரியல. சுதாகர் உடனடியா நிதிஷ் போய் தடுத்து நிறுத்திட்டு அவங்களோட ஒய்ஃப் கிட்ட, முதல்ல அவளுக்கு என்ன ஆச்சுன்னு பாரு. சரிங்கன்னு சொல்லிட்டு அவங்க பல ஹெல்பர்ஸோட உதவியோட இனியாவை தூக்கி பெட்ல படுக்க வச்சு அவங்கள கொஞ்சம் எழுப்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம டாக்டருக்குமே கால் பண்ணிடுறாங்க. ஏன்னா இனியா எவ்வளவு எழுப்பினாலும் எந்திரிக்கிற மாதிரி தெரியல. ஸோ கொஞ்ச நேரத்துலயே அங்க வந்த டாக்டர்ஸுமே இனியாவை செக் பண்ணிட்டு, அவங்க ஏதோ ஷாக்லயும் பயத்துலயும் இருந்த மாதிரி தெரியுது, கொஞ்சம் அவங்கள பாத்துக்கோங்க, ஏன்னா பிபியுமே லோவாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான மெடிசன்ஸ் எல்லாத்தையுமே எழுதி கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்ப. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கத்துல இருந்து எந்திரிச்ச இனியாவும் நிதிஷை பார்த்த உடனேயே பயந்து நடுங்க ஆரம்பிக்கிறாங்க. சுதாகரும், இங்க பாருமா, பயப்படாதமா, அவ ஏதோ பொசசிவ்னஸால இப்படி பண்ணிட்டா, நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. இல்ல அங்கிள், அவங்க ஏதோ ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியுது. அவங்க கிட்ட ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கா? உண்மையை சொல்லுங்க. அவங்க நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. என்ன அடிக்க கூட செஞ்சுட்டாங்க. இங்க பாருமா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ ஏதோ தப்பா புரிஞ்சிருக்கன்னு நினைக்கிறேன். முதல்ல ரெஸ்ட் எடு, எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். இல்ல எனக்கு இப்பவே பேசியாகணும். நிதிஷ், உங்களுக்கு ட்ரக்ஸ் எடுத்துக்கிற பழக்கம் இருக்கா? ஏன்னா அப்படி பண்ணாதான் நீங்க இப்படி மிருகத்தனமா நடந்துக்கிறீங்க. 2 நாளைக்கு முன்னாடி நீங்க இப்படிதான் நடந்துக்கிட்டீங்க. உண்மையை சொல்லுங்க, நீங்க ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டீங்களா? அட ஆமாடி, நான் ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு என்ன இப்போ? நீ பண்ண தப்பா மறைக்கிறதுக்காக இப்போ நான் பண்ற தப்ப எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்ட பாக்குறியோ? அவ்வளவுதான், வச்சுக்க வேணும். மறுபடியுமே இனியாவை அடிக்க போக பயந்து போன இனியாவும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு சுதாகரும் உடனடியாக நிதிஷை வெளியே கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு வேலைக்காரங்க கிட்ட சொல்லிட்டு அவங்களை வெளியே கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா இனியா கிட்ட, இல்லம்மா கொஞ்சம் பதட்டப்படாம இரு, அவன் ஏதோ புது பழக்கத்துக்கு வந்துட்டான்னு நினைக்கிறேன், எதுவும் விஷயம் இல்ல, நீ கொஞ்சம் அமைதியா இரு, நாங்க பாத்துக்கிறோம். இன்னைக்கு என்னமோ இதெல்லாம் பார்த்தா புது பழக்கமாய் தெரியல, ஏற்கனவே உங்களுக்கு இந்த பழக்கம் இருக்க மாதிரி தெரியுது. சொல்லுங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க இது எல்லாத்தையும் மறைச்சுதானே இவனையும் என்கிட்ட கல்யாணம் பண்ணி வச்சிங்க. ஏதோ நான் ஆகாஷ காதலிச்சன்ற ஒரு உண்மையை மறைச்சதுக்காக நீங்க என்னை எப்படியெல்லாம் சொன்னீங்க, ஆனா அதை விட மோசமான கேவலமான உண்மையை நீங்க மறைச்சிருக்கீங்க. கரெக்டா? இதுல கடுப்பான நிதிஷோட அம்மாவோ, என்னடி என் பையனை பத்தியே தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ பண்ண தப்பும் அவ பண்ண தப்பும் ஒன்னா என்ன? அவ ஆம்பளை, அதனால அப்படி இப்படிதான் நடந்துப்பான். அதுல என்ன உனக்கு பிரச்சனை? இப்போ அவன் ஒழுங்கா தான் இருந்தான். எல்லாம் உன் பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா தான் மறுபடியுமே பழையபடி அவன் ட்ரக்ஸ்க்கு அடிமையாயிட்டான். என்ன பழையபடி அடிமையாயிட்டாங்கன்னா, இதுக்கு முன்னாடி அவங்க ட்ரக்ஸ்க்கு அடிக்டா இருந்திருக்காங்க. கரெக்டா? ஆமா, அப்படிதான் இருந்தான். இப்போ டாக்டரோட அட்வைஸால அவன் திருந்திட்டான். அதே மாதிரி இப்போ மறுபடியுமே அவனை டாக்டர் கிட்ட காட்டினா போதும், அவன் சரியாயிடுவான். இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க ஆண்டி. நீங்க 2 பேரும் உங்க குடும்பமே நம்ப வச்சு எங்களை ஏமாத்திட்டீங்க. உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். உடனடியா இப்பவே இந்த விஷயத்தை எங்க அப்பா அம்மா கிட்ட நான் சொல்லதான் போறேன். இதுல ஷாக்கான சுதாகரும் செம்ம டென்ஷனோட முதல்ல அவங்களோட ஒய்ஃபை திட்டி அங்கிருந்து அனுப்பி வச்சுட்டு, இனியா கிட்ட, இங்க பாருமா, அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாத. அதுக்கப்புறமா உன்னோட வாழ்க்கை மட்டும் போறது இல்லாம என்னோட பையனோட வாழ்க்கையும் போயிடும். இப்போ அவன் தப்பு பண்ணதை நான் ஒத்துக்கிறேன். அவனை கண்டிப்பா சரி பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. அதனால நீ எனக்கு கொஞ்சம் மட்டும் டைம் கொடு, நான் எல்லாத்தையுமே அவனுக்கு புரிய வச்சிடறேன். ஆனா இந்த விஷயத்தெல்லாம் உங்க வீட்டுல சொல்லிக்கிட்டு இருந்தனா இந்த விஷயம் இன்னுமே பெருசாதான் ஆகும். அதனால தயவு செஞ்சு சொல்லாதமான்னு சொல்ல இனியாவும் சொல்லலாமா வேண்டாமான்ற யோசனையில இருக்காங்க. சோ கைஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுக்கப்புறமா நிதிஷோட இந்த உண்மையை இனியா அவங்களோட வீட்டுல சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படி சொன்னாங்கன்னா கோபியும் பாக்கியாவும் அடுத்து இனியோட வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்காக என்ன பண்ண வாய்ப்பு இருக்கு? எல்லாத்துக்கும் மேல நிதிஷ் எப்படியோ ட்ரக்ஸ்க்கு அடிமையாயிட்டாங்க. சோ இதுக்கப்புறமா அவங்க திருந்தறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படி திருந்தலைன்னா இனியாவோட நிலைமை இதுக்கப்புறமா என்னதான் ஆகும்? இதுல உங்களோட கருத்துக்கள் என்ன? இனியா என்ன பண்ணணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே ஞாபகமா கமெண்ட்ல சொல்லிடுங்க.